நான் ஸ்கூல் படிக்கல, பட் ஆனா ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பிஎஃப்ஐ பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட டைப்ல நம்ம தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து இப்போ சப் ஜூனியர் நேஷனல் ட்ரையல்ஸ் நடத்துறாங்க. கமிங் ஜூன் 10, 11, 12 நம்ம சென்னை ஆர்கே நகர்ல வந்து எஸ்டேட்ல நடக்குது. ஸோ அங்க வந்து நீங்க வந்து ஸ்கூல் படிக்கணும்ன்றது எந்த அவசியம் கிடையாது. பட் ஆனா நீங்க பாக்ஸிங் பண்ற பிளேயரா இருந்தா, நீங்க ஒரு பாக்ஸரா இருந்தா வந்து என்ன பண்ணலாம், அந்த காம்படிஷன்ல நீங்க வந்து கலந்துக்கீங்க. வின் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க டைரக்டா நேஷனல் ஸ்போர்ட்ஸ்க்கு போடக்கூடாதா கேட்டா போடலாம். பட் ஆனா இந்த மேட்ச் வந்து உங்களோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணும். படிக்காத போடணுமா கிட்ட கிடையாது. ஸ்கூல் படிக்காம போடலாம். பட் ஆனா படிக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேட்ச் அதுக்கு ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்களுக்கு, ஆர்எஸ்பிடிஎஸ் சென்ட்ரல் போர்ட் படிக்கிறவங்களுக்கு, லைக் சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து ஸோ கிளஸ்டர் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா எந்த ஸ்கூல்ஸுமே படிக்கல, எஜுகேஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஸோ நீங்க வந்து இந்த காம்படிஷன் இதுக்கான மேட்ச்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 2005 and 2013 பிறந்திருக்கணும். இதுல பிறந்திருந்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பா இந்த காம்படிஷன் நீங்க வந்து வீடியோவை உங்க கோச்சுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மேட்ச் எது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நம்மளுக்கு இன்விடேஷன் போடுறது நல்லதுதான். பட் ஆனா இம்பார்ட்டன்டான இந்த மாதிரி மேட்சஸை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அட்டன் பண்ணி ஆகணும். அதனால உங்க கோச்சுக்கு இந்த வீடியோவை, உங்க பாக்ஸிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த காம்படிஷன் அட்டன் பண்ண சொல்லுங்க. மோர் டீடைல் வேணா கீழே நான் இந்த நோட்டீஸ் கொடுக்குறேன், அதை பாத்துக்க. ஓகேவா? தேங்க்யூ.